ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டயஃபென்டைன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கான்குரன்சஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். கம்ப்யூட் த ரிமைண்டர் when 193 whole power 183 is divided by 19. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஃபெர்மட்ஸ் லிட்டில் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். இஃப் p is prime then n power p minus 1 congruent to 1 mod p. அதாவது இந்த மாடுக்கு அப்புறம் வர வேல்யூ ப்ரைமாக இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். ஸ்டெப் 1 இந்த ப்ராப்ளமாக என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க கொஸ்டின் 193 ஹோல் பவர் 183. இந்த 19 விட ரெண்டு வேல்யூவும் பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேஸை மாற்றுவோம், 19 விட சின்னதாக மாற்றுவோம், அடுத்து பவரை மாற்றுவோம். ஸோ ரெடியூஸ் த பேஸ், இதான் ஸ்டெப் 1. இப்போ இந்த 193 19ஆல் டிவைட் பண்ணால் 10 times 190 வரும். ரிமைண்டர் என்னது 3. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 193 இஸ் கான்க்ருவன்ட் டு ரிமைண்டர் இங்கே வரும் 3 mod 19. இந்த மாதிரி எழுதும் போது கான்க்ருவன்ட்டுக்கு அப்புறம் வர்றது ரிமைண்டர், mod 19ன்றது இந்த 19ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர். புரியுதாம்மா? 193 19ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வர ரிமைண்டர் 3. அதை எப்படி எழுதலாம்? 193 கான்க்ருவன்ட் டு 3, அதாவது ரிமைண்டர் mod 19. இந்த 19ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். புரியுதாமா? நமக்கு கொஸ்டின் என்னது? 193 ஹோல் பவர் 183. அப்போது இந்த பக்கம் பவரில் ஏதாவது கொண்டு வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைட்லையும் பவரில் அதே நம்பர் கொண்டு வரணும். இஸ் கான்குரண்ட் டு 3 power 183 mod 19. புரியுதாமா? ஃபஸ்ட்டு இந்த 193 சின்ன நம்பராக ரெடியூஸ் பண்ணிட்டேன், அந்த பவரை இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டேன். இங்கே என்ன பவர் கொண்டு வருமோ அதே பவர் அங்கே வரும். அடுத்து ஸ்டெப் 2 யூஸ் ஃபெர்மட்ஸ் லிட்டில் தியரம். ஸ்டெப் 2ல் ஃபெர்மட்ஸ் லிட்டில் தியரம் யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த 19 ப்ரைம். அப்போ இது என்னாகும்? இங்கே இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, இதுதான் n. n பவர் p மைனஸ் 1, அதுதான் நம்ம ஃபெர்மட்ஸ் தியரம். n பவர் p மைனஸ் 1 கான்க்ருவன்ட் டு 1 mod p. இங்கே nன்றது 3 பவர் p மைனஸ் 1, அதாவது இதான் p இல்லையா, 19 மைனஸ் 1 கான்க்ருவன்ட் டு 1 mod 19, அதாவது 3 power 18 congruent to 1 mod 19. ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. ஸ்டெப் 3 ரெடியூஸ் த எக்ஸ்பனண்ட். அதாவது நமக்கு என்ன எக்ஸ்பனண்ட் கேட்டிருக்காங்க? 183ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 power 18க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 183 எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம்? இது ரெடியூஸ் பண்ணி இந்த 3 power 183 3 power 18, ஏன்னா நமக்கு 3 power 18க்கு ஆன்சர் இருக்குது, ஹோல் பவர் 10ன்னு எழுதலாம். புரியுதாமா? 3 power 18 ஹோல் பவர் 10, அந்த 18 into 10 118 வந்துடும். அதாவது இந்த 183ல் 3 power 180 இதில் கவர் ஆகிடும். மீதினருக்கு பவர் 3 மட்டும் தான் இருக்குது, அந்த 3 power 3 இங்கே வரும். புரியுதாம்மா? 3 power 183 இங்கே 3 power 18க்கு ஆன்சர் தெரியும். ஸோ 3 power 18 ஹோல் பவர் 10 போட்டால் 3 power 180 வந்துடும். இங்கே நமக்கு வேண்டியது 183, இன்னும் 3 வரணும். ஸோ இன்ட்டு 3 cube mod 19. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இதை சால்வ் பண்ணி போட்டால் ஆன்சர் முடிஞ்சிடும். அடுத்து ஸ்டெப் 4 நம்ம கம்ப்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 4 கம்ப்யூட். நம்ம கம்ப்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொடுத்துருக்கிறதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3 power 18 இஸ் கான்குரண்ட் டு 1 mod 19. மீனிங் என்னம்மா? 3 power 18 19ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 1. இப்போது இந்த டேர்ம் கண்டுபிடிப்போமா? 3 power 18 ஹோல் பவர் 10 போடணும். இந்த சைடு ஹோல் பவர் 10 போட்டால் இந்த 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 மேலே ஈக்குவேஷனில் இந்த சைடும் ஹோல் பவர் 10 வரும். ஸோ இட்ஸ் கான்குரண்ட் டு 1 power 10 mod 19. 1 power எனி நம்பரோட ஆன்சர் என்ன? 1. ஸோ 3 power இங்கே பாருங்கள் 18 into 10, 3 power 180 இஸ் கான்குரண்ட் டு 1 mod 19. அதாவது 3 power 180 19ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. இதுவரையும் முடிஞ்சிச்சா? 3 power 180. இன்னும் அந்த 3 cube கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3 கான்குரண்ட் டு 3 mod 19, அதாவது 3ன்ற நம்பரை நான் எடுக்கிறேன், ஏன்னா 3 cube வேணும். ஃபஸ்ட்டு 3 எடுக்கிறேன். இந்த 3ன்ற நம்பரை 19ஆல் டிவைட் பண்ணால் 0 டைம்ஸ் ரிமைண்டர் என்ன? 3ன்னு வரும். அதை தான் இப்படி போட்டிருக்கேன். 3 கான்குரண்ட் டு 3 mod 19. நமக்கு வேண்டியது என்னம்மா? 3 cube. அப்போ கியூபிங் ஆன் போத் சைட்ஸ். 3 cube இஸ் கான்குரண்ட் டு 3 cube mod 19. அதாவது 3 cube கான்குரண்ட் டு 3 cube என்னம்மா ஆன்சரு? 27 mod 19. 3 cube இஸ் கான்குரண்ட் டு இந்த 27 19 விட பெருசாக இருக்குது. அதை என்ன பண்ணணும்? அப்போது 27 19ஆல் டிவைட் பண்ணிடணும். 1 times 19 ரிமைண்டர் 8. அந்த ரிமைண்டர் இங்கே ரிமைண்டர் தானே வரும். ஸோ 3 cube கான்குரண்ட் டு 8 mod 19. ஸோ 3 cube ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு.
3 பவர் 180யோட ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், அது 3 பவர் 180யோட தான் கண்டுபிடிச்சாச்சு. 3 கியூபோட தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை ரெண்டையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃப்ரம் 1 இங்கே பாருங்கள், 3 பவர் 183 எப்படி எழுதியிருக்கும்? 3 பவர் 180 இன்ட்டு 3 கியூப். இங்கே இருக்குது பாருங்கள், 3 பவர் 180 18 இன்ட்டு 10 180 இன்ட்டு 3 கியூப் mod 19. ஸோ இந்த 3 பவர் 183 இஸ் கான்குரண்ட் டு 3 பவர் 180ல் உள்ள ரிமைண்டர் என்னம்மா? கான்குரண்ட்டுக்கு அப்புறம் வரது ரிமைண்டர் 1. 3 கியூபோட ரிமைண்டர் என்ன? இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் பண்ணிக்கோ 8. 1 இன்ட்டு 8, ஏன்னா இங்கே இன்ட்டு தான் வந்திருக்கு நடுவில், கரெக்டாக? 1 இன்ட்டு 8 mod 19. அப்போது 3 பவர் 183 இஸ் கான்குரண்ட் டு 1 இன்ட்டு 8 என்னது? 8 mod 19. ஸோ 3 பவர் 183யோட ரிமைண்டர் 8னா நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்டது என்ன? 3 பவரில் 193 பவர் 183. நம்ம ஆல்ரெடி இங்கே ஒன்று கண்டுபிடிச்சோம். 193 பவர் 183 இஸ் கான்குரண்ட் டு 3 பவர் 183. அப்போ 3 பவர் 183னாலும் 193 பவர் 183னாலும் ஒன்று தான். ஸோ 3 பவர் 183 இஸ் கான்குரண்ட் டு 8 mod 19. தட் இஸ், இதுக்கு அர்த்தம் என்னம்மா? 193 ஹோல் பவர் 183 இஸ் கான்குரண்ட் டு 8 mod 19. ரிமைண்டர் என்னம்மா இங்கே? இது 8. Therefore, the remainder is 8. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.